ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு கேள்வி: இந்தியாவில் எந்த மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி: பிரம்மபுத்திரா ஆறு உருவாகும் இடம் எது? பொறுத்துகளை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர்: மான்சரோவர் ஏரியின் கிழக்கு பகுதியில் தான் இது உருவாகுது. மான்சரோவர் ஏரியின் வடக்கு பகுதியில் உருவாவது சிந்து நதி. இது ரொம்ப முக்கியம். மேலும் இந்த பிரம்மபுத்திரா ஆறு பார்த்தீங்கன்னா செம்மாயுங்டங் பனி ஆற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஸோ எந்த பனி ஆற்றிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த பனி ஆறு கைலாஷ் மலைத்தொடரில் உள்ளது. இரண்டாவது கேள்வி: கங்கை ஆறு கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இருந்து உற்பத்தி ஆகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர்: உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி என்ற மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாறிலிருந்து பாகிரதி என்னும் பெயரில் இது உற்பத்தி ஆகிறது. ஸோ கங்கோத்ரி பனியாறிலிருந்து எந்த பெயருடன் கங்கை நதி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஆன்சர்: பாகிரதி. மூன்றாவது கேள்வி: பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலாமி ஆகியவை கீழ்கண்ட எதன் துணை ஆறு? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர்: கோதாவரி. கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள் தான் இவை எல்லாமே. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. நான்காவது கேள்வி: இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவை தரக்கூடிய பருவ காலம் எது? ஆன்சர்: தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஐந்தாவது கேள்வி: மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? ஆன்சர்: பஞ்சாப். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் காற்று இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழை பெறுகிறது. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்தியாவின் எந்த பகுதி அதிக மழை பொழிவை பெறுதுன்னு கேட்பாங்க. ஆன்சர்: இந்தியாவின் வடக்கு பகுதி. ஆறாவது கேள்வி: பன்னா உயிர்கோள மண்டலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர்: மத்திய பிரதேசம். ஸோ உயிர்கோள மண்டலங்களுக்கான மாநிலங்கள் பொறுத்துகளை ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மொத்தம் 18 உயிர்கோள மண்டலங்கள் இந்தியாவில் இருக்குது. அதில் 11 மண்டலங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டவை. ஏழாவது கேள்வி: நம் நாட்டின் 3வது முக்கிய உணவு பயிர் எது? ஆன்சர்: சோளம். எட்டாவது கேள்வி: நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர்: சீனா. இந்தியா இதில் 2வது இடத்தில் உள்ளது. ஒன்பதாவது கேள்வி: இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர்: சட்லஜ். சட்லஜ் ஆற்றில் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அமைந்துள்ளது. 10வது கேள்வி பொறுத்துக. கம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். காஃபி கர்நாடகா. சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். கரும்பு உத்தரப்பிரதேசம். மிக முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. 11வது கேள்வி: இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற வருடம் எது? ஆன்சர்: 1919. 12வது கேள்வி: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரப்பர் தோட்டம் முதலாக உருவாக்கப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர்: கேரளா. ஆண்டு 1902. 13வது கேள்வி: கூற்று 1: நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆற்றில் அமைந்துள்ளது. கூற்று 2: இதன் மூலம் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் பயன்பெறுகின்றன. சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரி. ஸோ நாகார்ஜுனா சாகர் திட்டம் மூலியமா ஆந்திர மாநிலம் பயனடைகிறது. 14வது கேள்வி: ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர்: வெள்ளாடு. 15வது கேள்வி கூற்று 1: தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் துவக்கத்தில் இடி மற்றும் மின்னல் அதிக அளவில் காணப்படும். கூற்று 2: இது பருவமழை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர்: கூற்று 2ம் சரி. ஸோ பருவமழை வெடிப்பு எப்போ ஏற்படுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில். 16வது கேள்வி: கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான இடத்தில் உள்ள மாநிலம் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர்: கேரளா. கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மையான மாநிலம் கேரளா. 17வது கேள்வி: இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைமை இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: கொல்கத்தா.
18வது கேள்வி கூற்று 1. இடப்பெயர்வு வேளாண்மை பழங்குடியின மக்களால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கூற்று 2. 2 அல்லது 3 ஆண்டுகள் சாகுபடி காலத்திற்கு பிறகு இம்முறையில் மக்கள் வேறு இடத்திற்கு செல்வர். சரியான பதில் கூற்று 2மே சரி. ஸோ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் தான் இந்த முறையை பின்பற்றுவர். 19வது கேள்வி உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆந்திரா. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. 20வது கேள்வி கங்கைக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது நீளமான நதி எது? ஆன்சர் கோதாவரி. ஸோ தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி கோதாவரி. மேலும் இது கங்கைக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய 2வது நீளமான நதி என்றும் அழைக்கப்படுகிறது. 21வது கேள்வி மத்திய பிரதேசத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் நதி எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் நர்மதா. மத்திய பிரதேசத்தின் உயிர் நாடி நர்மதா. இது மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து உருவாகிறது. 22வது கேள்வி கீழ்கண்ட எந்த நதி விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கோதாவரி. கோதாவரி ஆறு விருத்த கங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. 23வது கேள்வி கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டு உதவியுடன் இயங்கி வருகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ரஷ்யா. 24வது கேள்வி இந்திய சுரங்க பணியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நாக்பூர். இது பொருத்துகளை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 25வது கேள்வி நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவினுடைய முதன்மையான மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. 26வது கேள்வி இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் ஹைதராபாத்தில் இது அமைந்துள்ளது. 27வது கேள்வி மியான்மர் நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எது? முக்கியமான கேள்வி. ஆன்சர் சிக்கிம். மியான்மர் நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் மிசோரம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து. மிக முக்கியமான கேள்வி இது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 28வது கேள்வி சட்லஜ் நதி எந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷிப்கிலா. 29வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வடகிழக்கின் 7 சகோதரிகள் என அழைக்கப்படும் மாநிலங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் சிக்கிம். ஸோ வடகிழக்கின் 7 சகோதரிகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மற்றும் மிசோரம். இந்த மாநிலங்கள் வடக்கிலிருந்து தெற்கே இந்தியாவின் 7 சகோதர மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 30வது கேள்வி கடகரேகை இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. அவை என்னென்னு பார்க்கலாம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா மற்றும் மிசோரம்.